சாமந்தி செடியில் மொட்டு வந்ததுக்கப்புறமா பெருசாக பூ பூக்கணும், பெருசாக விரியணும் இந்த பெட்டல்ஸ் எல்லாம் அப்படின்னா நீங்கள் வந்து காய்கறி வேஸ்டெல்லாம் தண்ணியில் ஃபர்மெண்ட் பண்ணிவிட்டு, அதாவது நல்லா 3 days ஊற வச்சுட்டு அந்த தண்ணி கலந்துட்டு நீங்கள் ஊற்றணும். வெஜிடபிள் வேஸ்ட் வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு கொடுக்கும்போது நல்ல பெரிய பூவாக பூக்கும். நீங்கள் வந்து நல்லா 3 days புளிக்க வைக்கணும். அந்த காய்கறி கூடவே வந்து தயிர் கொஞ்சமாக சேர்க்கணும், அப்போ தான் நல்லா புளிக்கும். செடிக்கு ஊற்றும்போது நல்லது. ஏற்கனவே நான் வந்து எப்சம் சால்ட்டெல்லாம் சொல்லியிருக்கேன். அது கொஞ்சம் போல் சப்போஸ் நீங்கள் கொடுக்கணும், ஏற்கனவே கொடுத்துருக்கிற செடி எதுவும் ஆகலைன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். எப்போவுமே அது எதனால் வருதுன்னு நான் பார்த்தேன். எப்சம் சால்ட்டெல்லாம் கொடுத்தா காஞ்சி போகுது சொல்லிட்டு அதிகமாக கொடுக்கறதுனால தான் காஞ்சி போயிடுது. நீங்கள் இப்போ இந்த சின்ன பாட்டு இருக்குது, இதுக்கு இப்போ எந்த அளவுக்கு நம்ம எப்சம் சால்ட்டு கலந்து கொடுக்கணுன்னாக்கா ஒரு 2 கிளாஸில் ஒரே ஒரு சிட்டிக்கம் மட்டும் இப்படி பிஞ்சு இப்படி எடுக்கிறோம் நம்ம விரலால், அந்த அளவுக்கு தான் நீங்கள் போடணும். அப்போ தான் நல்லது, எதுவும் செய்யாது. ஆனால் இப்போ மழை வந்தது, அதனால் இந்த டைம்லலாம் கொடுக்க தேவையில்ல. காய்கறி வேஸ்ட்டு தண்ணி மட்டும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லைன்னா காய்கறி வேஸ்ட்டு நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு, அதாவது காய வச்சுட்டு சன்லைட்டில் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸி கப்பில் பவுட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் ஒவ்வொரு ஸ்பூன் கொடுத்துக்கிட்டே வரலாம். 10 days ஒன்ஸு ஒரு ஸ்பூன் கொடுக்கலாம். சூப்பராக சாமந்தி செடி வளரும். அதே போல் வந்து ஆரஞ்சு பழம் தோல் கிடச்சிதுன்னா அந்த தோல் கூட நீங்கள் வந்து அதாவது தண்ணியில் ஊற வச்சுட்டு தண்ணி ஊற்றலாம். இல்லைன்னாக்கா ஆரஞ்சு பழம் தோலே பவுட்ரு பண்ணிவிட்டு இந்த காய்கறி வேஸ்ட்டோடவே சேர்த்துட்டு சாயில்குள்ளே போடலாம். அப்போ மண் ரொம்ப சேறு மாதிரி இருந்தால் அந்த மண்ணெல்லாம் சாயிலெல்லாம் நல்லாகும். அதாவது ரவை போல் இருக்கும், புட்டு மண் போல். நான் சொல்கிறது அதுக்கு தான் ஆரஞ்சு பழம் தோல் சேர்க்கணும்னு சொல்லிட்டு. சாத்துக்கொடி, ஆரஞ்சு தோல் அதெல்லாம் சேர்த்துக்கலாம். வாழைப்பழம் தோல் எப்போவுமே சொல்கிறது தான், நீங்கள் வெஜிடபிள் வேஸ்ட்டில் கூட மக்க வச்சுட்டு போட்டுக்கலாம். இல்லைன்னா அது ஒரு வாட்டி தண்ணியில் கரைச்சிட்டு ஊற்றணும். இது போல் நீங்கள் மாற்றி மாற்றி கொடுத்தா சாமந்தி செடியில் அந்த பூவோட பெட்டல்ஸ் எல்லாம் நல்லா வரும். இந்த பிளான்ட் வந்து வாங்கந்து இன்னொன்று நடலை. நான் தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாதுன்னு ஊற்றாமல் வச்சுருந்தேன். நான் இப்போ ஊற்றுறேன். மழையில் வைக்கல, ஏன்னா இப்போ தான் கொண்டு வந்து வச்சுருக்குறோம், உடனே வைக்கக்கூடாது சொல்லிட்டு நான் வைக்கல. இனி வர மழையில் ஒரு டைம் வச்சுட்டு எடுத்துடணும். ரொம்ப மழையிலே வச்சிடக்கூடாது. இந்த வீடியோவில் தான், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.